la. Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. இதுல அதிமுகவும் முந்தி அடிச்சு கொண்டு நாங்களும் வந்து கூட்டணிக்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டோம், இல்ல ஆட்சியில் இருக்கும் திமுக மறுக்குதுன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு தேவையில்லை, ஆட்சியில இல்லாததும் நாங்க வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னா இன்னமும் திருமாவளவன் மாற்று அணியாக சேருவதற்குரிய அணி அதுதான் என்று கருதுகிற காரணத்தினால் அவன் அதை நினைச்சு இங்க வந்து எங்க பிராணம் எடுக்காத, அது இல்லை எங்களுடைய கொள்கையும் அது இல்லை என்று அவன் முன்கூட்டியே சொல்லிவிட்டான். உங்களுக்கு பெரியாருடைய கொள்கை என்பது ஒரு வகை, மோடி என்பது அதுக்கு எதிர் வகை. நம்முடைய நாட்டில் என்ன பழக்கம் என்றால் இணக்கமான உறவு அரசியல் இருந்தால் தான் வாழ்த்து சொல்லுவோம், இல்லாட்டம் சும்மா தான் இருப்போம். எல்லாருக்கும் எல்லா சமயத்திலும் சொல்வதில்லை. ஆகவே உங்களுக்கு மோடிக்கும் வாழ்த்து சொல்லி பெரியாருக்கும் வாழ்த்து சொல்வது முரண் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ரொம்ப பெரிய சிரமத்தை உங்களுக்கு உண்டாகும். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். Why DMK is this much desperate அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் ஏதாவது வந்து இந்த மாதிரி ஏதாவது அவங்க தலைவர்கள் ஏதாவது பேசுறாங்க, கூட்டணியில பங்கு வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா உடனடியாக ராஜகண்ணப்பன் அமைச்சர்லாம் வந்து நீங்க வந்து நாங்க தான் உங்களை தூக்கு சுமக்கிறோம், காங்கிரஸ்க்கு ஓட்டே இல்லைன்னு வெளிப்படையாக பேசக்கூடிய திமுக அமைச்சர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த மாதிரி பேசாம இப்போ முதலமைச்சரே அமெரிக்கால இருந்து வந்த வேலையா திருமாவளவன் பாக்குறாரு அப்படின்னா திருமாவளவன் ஏன் தேவைப்படுகிறா? இது நம்ம அரசாங்கத்தினுடைய பலவீனம் கல்டு கடையை திறந்தது கருணாநிதி காலத்திலிருந்து. அதை நம்முடைய கூட்டணிக்குள்ளிருந்து ஒரு பேசினால் பேசிவிட்டு கடுமையாக பேசிவிட்டு மறுபடியும் அவர் இதற்குள் இருக்க முடியாது, மாற்று அணிக்கு தான் போயாக வேண்டும். அதை தடுத்து விட்டார் அவர். இப்பொழுது ரொம்ப பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஸ்டாலின் தான். ஆகவே இவரை வெளியே போக விடாமல் ஒன்றும் செய்யவில்லை. அவர் செஞ்ச வாழ்நாளில் நம்முடைய ஸ்டாலினுக்கு யோசனை சொன்னவர்கள் சொல்லிய மிகச்சிறந்த யோசனை, நம்முடைய ஆட்கள் 2 பேர் அந்த மாநாட்டில் நடந்து கொண்டால் போதும், அவ்வளவுதான், முடிந்து போய்விட்டது. இந்த மாநாடு இனிமேல் பேசு பொருள் இல்லை. திருமாவளவனும் அரசியலில் பேசு பொருளாக இருக்கின்ற நிலையை இழக்கின்றார் என்பதை வருத்தத்தோடு சொல்கிறேன். அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. இதுல அதிமுகவும் முந்தி அடிச்சு கொண்டு நாங்களும் வந்து கூட்டணிக்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பலவீனமா இல்லைன்னு அதை உடனே காட்டிக்கிறாங்க பாருங்க. இல்ல ஆட்சியில் இருக்கும் திமுக மறுக்குதுன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு தேவையில்லை, ஆட்சியில இல்லாததும் நாங்க வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னா இன்னமும் திருமாவளவன் மாற்று அணியாக சேருவதற்குரிய அணி அதுதான் என்று கருதுகிற காரணத்தினால் அவன் அதை நினைச்சு இங்க வந்து எங்க பிராணம் எடுக்காத, அது இல்லை எங்களுடைய கொள்கையும் அது இல்லை என்று அவன் முன்கூட்டியே சொல்லிவிட்டான். இப்ப இன்னமும் இந்த நாட்டில் மாற்று அமைப்பாக அதிமுக தானே இருக்கிறது. அதனால அதிமுக கூப்பிடுகிறேன் என்று ஏன் சொல்லுகிறார்? அது மாற்று அமைப்பு, அது மாற்று அரசியல் தானே. அவர் தேடியதே மாற்று அரசியல் தான். அதற்கு அடி போடுகிறார். அவர் கொள்கை வழியாக வெளியேறியதாக அடி போட பார்த்தார். ஆகா, 2 பத்தினிகள் மாநாடு 2 கூத்தியாளினுடைய நுழைவால் நாசமாகிவிட்டது. அவ்வளவுதான். இதுல இப்ப விஜய் சம்பந்தமா ஒரு சின்ன கேள்வி. குறிப்பா வந்து இப்போ வந்து செப்டம்பர் 17 ஒரு பக்கம் பிரதமர் மோடிக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பெரியார் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லி நேரடியா பெரியார் திடலுக்கு போய் மரியாதை செலுத்திருக்கிறாரு. இன்னொரு விமர்சனம் என்ன இருக்குன்னா திமுக பாணியை விஜய் பின்பற்றுகிறார் அப்படின்னு ஒரு விமர்சனம். ஏன்னா வந்து இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு அவருக்கு வாழ்த்து சொல்ல, பட் ஓணத்துக்கு வாழ்த்து சொல்றாரு, பெரியாரை வந்து தூக்கி பிடிக்கிறாரு, அதே சமயத்துல மோடி அவர்களுக்கும் வாழ்த்து சொல்றாருன்னா விஜய் என்ன மெசேஜை பாஸ் பண்றாரு, அவர் தொண்டர்கள் எப்படி இருக்கணும், யாரை பின்பற்றணும் நினைக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன். பெரியார் பெயரை சொல்வதனால் வாக்கு வங்கி ஒன்று பெரிதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அவர் ஒரு பெரிய சிந்தனையாளர், கால மாற்றத்தில் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கியவர் தான் பெரியார். அவருடைய தனிப்பணி வரலாற்றுக்குரிய சிறந்த பணிதான். அது முடிந்தது, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உண்டாக்கினார். பிறகு என்னுடைய கருத்து, காலகாலத்திற்கும் ஒரு பணி நடந்து முடிந்து விட்டால் பிறகு அந்த தீமை இந்த நாட்டில் தலை தூக்கக்கூடாது. நீங்கள் பார்ப்பனிய மேலாண்மையை ஒழிக்க நினைத்தீர்கள், அதோடு அது முடிந்து இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு அதை பற்றி சிந்திக்கவே வேண்டாம் என்று கருதுகிற அளவுக்கு அது இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் வந்து அதில் தப்பு செய்தீர்கள் என்று நான் விடாமல் பல தடவை உங்களிடமே பேசியிருக்கிறேன். நீங்கள் வந்து தமிழனுடைய மதம் இந்து இல்லை என்பதை அப்பொழுதே நீங்கள் சொல்லியிருந்தால் இப்பொழுது மைய அரசாங்கத்தினுடைய துணையோடு வராது. ஆக நீங்கள் மறுபடியும் இதை எடுத்து செய்வதற்கு வீரமணி பத்தாது. இப்பொழுது அது மைய அரசாங்கத்தின் அதிகாரத்தோடு இந்துத்துவா உள்ளே நுழைகிறது.
உங்களுடைய பணி ஒரு 30 ஆண்டுகளுக்கு வெற்றி அடைந்ததை தவிர காலகாலத்திற்கும் வெற்றியான பணியாக அது இல்லை. அது இல்லாமல் நீங்கள் இந்துத்துவா இல்லை என்று தமிழனுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால், சைவம் வைணவம் உங்களுடைய மதம் என்று சொல்லியிருந்தால், அது ரெண்டையும் முட்டாள்தனம் என்று நீங்கள் சொல்லுங்கள். அது உங்களுடைய விருப்பம். எல்லா மதங்களிலும் முட்டாள்தனம் இருக்கும். முட்டாள்தனம் இல்லாத மதம் ஒன்று உலகத்தில் இருக்க முடியாது. நம்பிக்கை சார்ந்தது. அப்புறம் சொல்லியிருக்க வேண்டும். கடைசியில் எல்லாமே தமிழனுக்கு உண்டு, மதம் மட்டும் இல்லை, இவன் மட்டும் இந்துத்துவத்தை விவேகானந்தரும் இவனும் ஒன்று என்பது போல நீங்கள் ஆக்கி கொண்டு போனால் இதனுடைய விளைவு இப்பொழுது வருகிறது. அது பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் விஜய்க்கு அவர் பெரியாரை அவரும் இந்த நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன ஆள்கள் இந்த துணை கட்சிகளில் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், போஸ்டர் போடுவார்கள். ஒரு 15 தலைவர்கள் படம் போட்டிருக்கோம். இதில் 4 தலைவர்களை தான் நமக்கு அடையாளம் தெரியும், மிச்சம் யாரையும் அடையாளம் தெரியாது. ஆனால் அவர்களெல்லாம் கூட்டணி கட்சி, அவனுக்கு ஒரு ஜாதி இருக்கும், அவனுக்கு ஒரு 2000 ஓட்டு இருக்கும், எல்லாரையும் போடுவார்கள். அது மாதிரி விஜய் செய்தால் கடைசியில் உங்களுடைய போஸ்டர்கள் முழுவதும் இந்த ஒரு 15-20 மனிதர்களுடைய தலைகள் தான் இருக்குமே தவிர, என்ன சொல்ல வருகிறீர்களோ தெளிவாக சொல்லுங்கள். உங்களுக்கு பெரியாருடைய கொள்கை என்பது ஒரு வகை, மோடி என்பது அதுக்கு எதிர் வகை. மோடிக்கு வாழ்த்து சொல்ல நம்முடைய நாட்டில் என்ன பழக்கம் என்றால், இணக்கமான உறவு அரசியல் இருந்தால் தான் வாழ்த்து சொல்லுவோம், இல்லாட்ட சும்மா தான் இருப்போம். எல்லாருக்கும் எல்லா சமயத்திலும் சொல்வதில்லை. இணக்கமான உறவு இருந்தால் உடனே அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம். நமக்குமே ஒரு பகை நாடு பாகிஸ்தானுடைய தலைமை அமைச்சருக்கு எப்பொழுதாவது வாழ்த்து சொல்லுகிறாரா மோடி? ஆகவே உங்களுக்கு மோடிக்கும் வாழ்த்து சொல்லி பெரியாருக்கும் வாழ்த்து சொல்வது முரண் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ரொம்ப பெரிய சிரமத்தை உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் யார் என்று தெளிவாக அடையாளப்படுத்த வேண்டும். எதுவாக வேண்டுமானால் அடையாளப்படுத்துங்கள். நாத்திகனாக, ஆத்திகனாக, சோசியலிஸ்டாக, முதலாளித்துவ கொள்கைக்கு உரியவனாக, எது உங்களுக்கு சரி என்று படுகிறோ, எல்லாவற்றுக்கும் காரணங்கள் உண்டு. எது சரி என்று படுகிறதோ அதை வையுங்கள். ஒன்றுமில்லாமல் அம்பேத்கர் படத்தையும் போட்டுக்கொள்வோம், மாயாவதி படத்தையும் போட்டுக்கொள்வோம், அப்புறம் கருணாநிதி படத்தை. இது என்ன, ஒரு தெளிவோடு சிந்தித்து தெளிவோடு நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தி கொண்டால்தான் உங்களுடைய அரசியல் வெற்றி பெறும். நான் இதை வெளியே இருந்து ஒரு அரசியல்வாதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இந்த வாழ்த்து சொல்வது என்பதன் மூலம் இந்த அரசியல் திமுக காரன் நடத்துகிற அரசியல். எப்பொழுது பார்த்தாலும் இந்த சமாதியிலே போய் மலர் வளையம் வைத்து விட்டால் உடனே இதெல்லாம் அடையாள அரசியல். நான் சொல்லுகிறேன், கொள்கைகளை நீங்கள் கூர்மையாக செயல்படுத்த வேண்டும் என்றால் கொள்கைகளை செயல்படுத்துங்கள், அடையாளங்களை தேடாதீர்கள். வெறும் அடையாளங்களை தேடாதீர்கள். நம்முடைய நாட்டில் என்ன செய்வார்கள் என்றால், எல்லாம் அடையாள வழியில தான் இருப்பார்கள். தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்தி விட்டால் தேசத்தை நேசித்தவனாகி விடுவான். அப்புறம் தேசத்துக்கு எதிரான காரியத்தை செய்வான். தேசிய கொடி அடையாளம். இவர்களெல்லாம் அடையாளங்கள் ஆகிவிட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட கொள்கைகளுக்காக. அந்த கொள்கையை நீங்கள் கடைபிடிக்கின்றவரா என்று முதலில் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆம் என்றால் போகின்ற போது சொல்லுங்கள். தலைமை கொள்கை என்று இருக்கிறவனெல்லாம் 15 படம் போஸ்டர்களை போடுகிற நிலைமையை உருவாக்காதீர்கள். அது பெரிய குழப்படியை உண்டாக்கும். நீங்கள் யார் என்றே அடையாளம் தெரியாது. என்ன, ஒரு பக்கம் நமக்கு அம்பேத்கரை போட வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். பிறகு பெரியாரை போட வேண்டும், கொஞ்சம் திராவிட சிந்தனை உடையவர்கள் வாக்களிப்பு. இப்படியே போனால் எங்கே போய் நிற்பீர்கள்? எல்லாவற்றையும் படங்களின் மூலம் காட்ட முடியாது. நீங்கள் யாருக்காக எதை முதன்மைப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் கேள்வி. நீங்கள் எதை முதன்மைப்படுத்தி அரசியலுக்கு வரப்போகிறீர்கள்? பல காரியங்கள் இருக்கின்றன. இந்த நாட்டை 60 கார்பரேட்டுகள் ஆளுகின்றன. இந்த 60 கார்பரேட்டுகளுடைய ஏஜென்ட்டுகள் தான் 540 பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்று நான் சொல்லுகிறேன். இதை பற்றி நீங்கள் சிந்தித்ததுண்டா? 60 கார்பரேட்டுடைய ஏஜென்ட்டுகள் தான் 540 பாராளுமன்ற உறுப்பினர்கள். உங்களால் ஒரு ஸ்டெர்லைட்டை மூடவே முடியவில்லை. 20 ஆண்டுகளாக மக்கள் போராடினார்கள். கருப்பருக்கு ஆடு வெட்டி ஒரு நேர்த்திக்கடன் நடந்து முடிவது போல 13 உயிர்களை, நரபலிகளை ஸ்டெர்லைட்டினுடைய வாசலிலே துப்பாக்கியை வைத்து போலீஸ்காரனை சுட வைத்து 13 உயிர்கள் நரபலியாக ஆனதன் மூலம் ஸ்டெர்லைட் மூடப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் மூட ஒப்புக்கொள்ளவில்லை. காப்பர் லாஸ், இந்தியாவுக்கே பெரிய காப்பரை உற்பத்தி செய்கிற 3வது நிறுவனம் என்றுதான் சொன்னது. மக்களுக்கு சுவாச கோளாறு வருகிறது என்பதை பற்றி அது கவலைப்படவில்லை. ஆகவே கடைசியில் ஊர்வலம் போனார்கள், 13 பேரை சுட்டார்கள், மக்கள் செத்தார்கள் என்றவுடன் திறக்க முடியவில்லை இந்த கம்பெனியை. இது எதை காட்டுகிறது? 13 மனித உயிர்களின் ரத்தம்
அந்த ஸ்டெர்லைட் ஆலையின் வாசலிலே சிந்தப்பட்டு அந்த ஸ்டெர்லைட் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை மூடுவதற்கு 13 உயிர் நடவடியாக வேண்டும். கருப்பருக்கு ஆடு வெட்டுவது போல மனிதர்களை நடவடி கொடுத்து தான் அதை அடைக்க முடியும். வேறு இந்த அரசாங்கம் அடைத்து விடுமா? இந்த கோர்ட்டுகள் நிறுத்தி விடுமா? இதற்கு பிறகு இதை திற என்று சொல்வதற்கு அரசாங்கத்திற்கும் சக்தி இல்லை, கோர்ட்டுக்கும் சக்தி இல்லை என்று நான் சொல்கிறேன். இத்தகைய கார்ப்பரேட்டுகளின் கையில் இந்தியா இருக்கிறது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து இருக்கிறதா? சொல்லுங்கள். சும்மா பெரியாரை போடுகிறேன், அம்பேத்கரை போடுகிறேன், அண்ணாவை போடுகிறேன் என்று சொல்வதில் என்ன? இந்த நாடு யாரிடமிருந்து மீட்கப்பட வேண்டும்? நான் என்னை கேட்டால் 60 கார்ப்பரேட்டுகளிடமிருந்து மீட்கப்பட வேண்டும். நரபலி கொடுக்காமல் இவர்கள் மூடப்பட வேண்டும், இந்த ஆலைகள் மூடப்பட வேண்டும். சொல்ல அதுபோல உங்களுக்கு எத்தனையோ இருக்கிறது. தமிழ் மொழியின் மீது உங்களுக்குள்ள பிடிப்பு, தமிழ் இனத்தின் மீது உங்களுக்குள்ள பிடிப்பு, எல்லாவற்றையும் பற்றி தெளிவாக ஒரு ஓலை என்ன ஒரு கொள்கையை அறிவிப்பீர்கள் என்று சொன்னால், ஏதோ இந்த ஒருத்தி இப்படி நெளித்து கொண்டே திரிவாள், எவ்வளவு காலத்துக்கு, எப்போவாவது ஒரு நாளைக்கு காட்டுவாள் பார்ப்போம் என்று நினைத்தால், உங்களுடைய கொள்கை இன்றைக்காவது வெளியே வரும் தெரிந்து கொள்வோம் என்று நினைத்தால், நீங்கள் மாநாடு 26க்குள் நடத்தி முடித்து விடுவீர்களா, உங்களுடைய கொள்கையை சொல்லிவிடுவீர்களா என்றே எனக்கு வியப்பாக இருக்கிறது. உங்களுடைய கொள்கை என்ன என்று தெரியவில்லை. என்ன இதற்கு என்ன மாநாடு? சும்மா நாங்களெல்லாம் சொல்லுவது போல நீங்களும் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்து பல பேருக்கு போகும், எங்களுடைய கருத்து ரொம்ப பேருக்கு போகாது. சொல்லுங்கள், அது என்ன மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று. இந்த கள்ளுக்கடைக்கு போராட்டம் நடக்கிறது, திமுகவே அதுக்கு தலைமை தாங்குகிறது என்றவுடன் இதை பற்றி கருத்து சொல்ல உங்களால் முடியவில்லை என்றால் எப்பொழுது கருத்து சொல்ல போகிறீர்கள்? கள்ளுக்கடை ஒழிப்பை நம்முடைய திமுக முன்னின்று நடத்துகிறது. திருமாவளவன் அதற்கு ஆணிவேர், அதற்கு பக்கபலம் திமுக. அது எப்படி இருக்கிறது? பேசுங்கள். எப்பொழுது மாநாடுக்கு விஜய்க்கும் அழைப்பு போயிருக்காங்க, அது நல்லதுதான். ஏன்னா திமுகவும் பேசி, டிஆர் பாலுவும் ஜெகத் ரட்சகனும் பேசி, கருணாநிதி மகன் ஸ்டாலினும் பேசி, நம்முடைய விஜயும் சேர்ந்து பேசினால் ஆஹா, எவ்வளவு இந்த மாதிரி தமிழர்களுடைய கொள்கை நிலைநாட்டப்பட்ட காலம் வேறு எது இருக்கிறது? டாஸ்மாக் சேல்ஸ் ஜாஸ்தி ஆகுமா? ஆமா. நன்றி சார்.